இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். சுகமாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக அற்புதமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யக்கூடிய மகிமையான காரியங்களை நீங்கள் காணும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலைகளிலையும் சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்களை சேதப்படுத்தாத படிக்கு, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாத படிக்கு, நீங்கள் டிப்ரெஸ் ஆகிடாத படிக்கு நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கி போங்க. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக எரேமியா 12:5 ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாக இன்றைக்கி காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். இதை ரொம்ப திட்டமாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் பதிவு செய்கிறார். நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? If you have raced with men on foot and they have wearied you, how will you compete with horses? And if in a safe land you are so trusting, what will you do in the thicket of the Jordan? பாருங்க, இதில் ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக என்னை யோசிக்க வைத்தது. நீ காலாட்களோடே ஓடும்போது நீ இளைப்படவே ஆனால் என்று இல்லை, நீ உன்னை இளைக்க பண்ணினார்களானால். நீ காலாட்களோடே ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால். சாதாரண பிரச்சனைகள், அனுதினமும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், அனுதினமும் சந்திக்கிற சில வார்த்தைகள், சில கடினமான வார்த்தைகள், சில கடினமான பேச்சுக்கள், நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், இதிலேயே சோர்ந்து நம்ம விழுந்துட்டோம்னா, இதிலேயே சோர்ந்து அப்செட் ஆகிட்டோம்னா, இதில் நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆகி 2 நாள் 3 நாள் எந்த வேலைகளையும் செய்ய முடியாமல் நான் சோர்ந்து போயிட்டா, ஆண்டு சொல்கிறாரு, நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவ? உன்னை வச்சு நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன், உன்னை வச்சு ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்கிறேன், உன்னை வச்சு ஒரு பெரிய தரிசனம் வச்சுருக்கிறேன். நீ அதை நோக்கி ஓட வேண்டாமா? அதை நோக்கி, அந்த திட்டத்தை நோக்கி ஓட வேண்டாமா? நீ குதிரைகளோடு ஓடுவதற்காக அழைக்கப்பட்டவ இல்லையாப்பா? நீ சும்மா சாதாரணமான ஒரு காரியங்கள்லேயே இப்படி சோர்ந்து போயிட்டேன்னா என்ன நடக்கிறது? எப்போவுமே அட்மாஸ்பியர் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தால் தான் நான் காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னால், யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வ? அப்புறம் எப்படித்தான் உன் விசுவாசம் வளரும்? எப்படித்தான் உன் விசுவாசத்தை நீ ஆக்டிவேட் பண்ணுவ? எல்லாமே எனக்கு கரெக்டாக நடக்கணும், எல்லாமே என்னை சுற்றி சமாதானமாக நடக்கணும், எல்லாமே நான் விரும்புகிற மாதிரி நடந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன்னு சொன்னால், இல்லை கர்த்தர் சொல்கிறார், இல்லைப்பா, உன் விசுவாசத்தை நீ ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் சில நேரத்தில் வரும். உன் விசுவாசத்தை நீ சொத்தில் செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நீங்கள் எடுத்து தைரியமாக முன்னேறி செல்லக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை இளைக்க பண்ணுவார்கள் தான் பைபிள் சொல்லுது. நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணுவார்கள். இளைக்க பண்ணக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் நம்மளை கொல்லத்தான் செய்யும். மனுஷனுடைய வார்த்தை மனுஷனை கொல்லும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மனுஷனை உயிர்ப்பிக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடினா தான் குதிரையோடு நீங்கள் ஓட முடியும். இந்த வருஷம் நீங்கள் வேகமாக ஓடணும். இந்த வருஷம் நீங்கள் வேகமான பெரிய காரியங்களை செய்யணும். இந்த வருஷத்தில் பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்றணும். இந்த வருஷத்தில் பெரிய பெரிய தரிசனங்கள் நிறைவேறணும். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற, உங்களை நம்பி ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் உங்கள் மூலமாக நிறைவேறணும். உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற தீர்மானங்களை இந்த வருஷத்திலே நிறைவேற்றணும். உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஊழியமாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை வைத்து அவைகளை நிறைவாக ஆண்டவர் செய்து முடிக்கணும். நான் அப்படி ஜெபிக்கிறேன், நீங்கள் அப்படி ஜெபிங்க. ஒரு நாளும் உங்களை இளைக்க பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் இளைப்படையாத படிக்கு உங்களை தைரியப்படுத்துகிற தேவனை நோக்கி, தேவனுடைய வசனத்தை நோக்கி, வார்த்தையை நோக்கி முன்னுக்கு போயிட்டே இருங்க. உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தி கொண்டே இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக நிச்சயமாய் அமையட்டும். ராஜா, அப்பா சமூகத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இளைக்கப்படக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் குதிரைகளோடு ஓடணும்ப்பா. அப்படிப்பட்ட தரிசனத்தை வைத்திருக்கிறேன், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அதில் ஒரு நாளும் நாங்கள் தோற்று விடாதபடி தேவ திட்டத்தை நிறைவேற்றி, தேவ தரிசனத்தை நிறைவேற்றி மகிமையாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் ஓட கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபம் பண்ணுறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தைரியப்படுத்தும், கிருபை தாரும். தெய்வ பிரசனமும் ஆளுகையும்
நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். மகத்துவங்களை நான் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.